ஏசு கிறிஸ்து மூலம் இந்த காலை வேளையில் வாழ்த்துகிறேன். இந்த காலை வேளையில் தேவனுடைய வேத வசனம் என்னாகும் 23ஆம் அதிகாரம் 19 வசனம், பொய் சொல்ல அவர் மனிதன் அல்ல, மனமாற அவர் மனுபுத்திரனும் அல்ல, சொல்லியும் செய்யாதிருப்பாரோ அவர் வசனித்து நிறைவேற்றாதிருப்பாரோ. இந்த காலை வேளையில தேவ பிள்ளைய தேவ ஜனமே, நீ பல சந்தேகத்தோட பல காரியத்தோட இருக்கலாம். ஆனா சொல்றாரு, அவர் பொய் சொல்றதுக்கு மனுஷன் இல்லைங்க. நிறைய நேரத்தை சொல்லுவோம், வாக்குத்தம் கொடுத்தாரு ஆண்டவர், எனக்கு இன்னும் நிறைவேற்றலைங்க, இன்னும் எனக்கு நிறைவேற்றல் சொல்லி நிறைய நேரத்தில் நம்ம நிறைய பேர் நினைப்பது உண்டு. ஆண்டவர் இதெல்லாம் சொன்னாரு செய்யலைன்னு சொல்லி பல நாட்கள் ஏங்கி கொண்டிருக்கலாம், பல காரியங்களை செய்து யோசித்து கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொன்னாரு இன்னும் செய்யலையே, இதெல்லாம் நிறைவேற்றுங்க, இது நிறைவேறலைன்னு சொல்லுகிற அநேகர் உண்டு. ஆண்டவர் சொல்றாரு, பொய் சொல்ல அவர் மனுஷன் இல்லைங்க. மனுஷன் இல்லைங்க பொய் சொல்றதுக்கு. மனுஷன் தான் வாயை திறந்தா பொய்யா பேசுவான், பொய்யா சொல்லுவான், பொய் புழுகுவான், அந்த பொய்யே மூட்டையே கட்டிடுவான். ஒரு லவ் பண்ற பையன், அந்த பொண்ணு அழகே இருக்காது, அந்த பொண்ணுங்களோட வாயை திறந்தா கண்டதெல்லாம் இருக்கும். ஆனா அவன் சொல்லுவான், நீ உன்ன மாதிரி அழகி இல்லவே இல்லையுமா. ஏன்னா அவன் பொய் சொல்றவன். சொல்ற புரியுங்களா? அந்த மாதிரி ஆண்டவர் இல்ல, அந்த மாதிரி ஆண்டவர் நம்ம ஆண்டவர் இல்ல. நம்ம ஆண்டவர் பொய் சொல்லாதவர், அவர் பாவத்தை பார்க்காத பரிசுத்தர். அநேகர் ஆண்டவர் செய்யணும்னு சொன்னாரு, சொல்லு செய்யல நினைப்பாங்க. இல்ல, என்னாகும் 24ஆம் அதிகாரத்துல ஆண்ட சொல்ல, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு புரியும் சொன்னாரு. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு புரியும். தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க அவர் ரொம்ப பிரியமா இருக்கிறாருங்க. ஆனா வாக்கு நிறைவேறக்க நம்ம தகுதியா இருக்கிறோமா? ஆண்டவர் பேலமான் சொல்லப்படுகிற குறி சொல்லுகிற ஒரு குறி சொல்றவன், அவன் பாலாக்கு ராஜா கிட்ட போய் என்ன பணத்துக்காக போய் நின்றான். பாலாக்க ராஜா பணம் காமிக்கிறா. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் பெருகி நிக்கிறாங்க. இவங்களை எப்படியாவது அழிக்கணும். எப்படி அழிக்க முடியும்? இன்னைக்கு அன்னைக்கெல்லாம் ஒருத்தனை அழிக்கணும்னா ரோட்லயே கத்தோட பிள்ளைகள் அடிக்கிறத பாக்குறோம் இல்லைங்களா? ஆனா அன்னைக்கு நாட்கள் அப்படி இல்லை. ஒரு யாரோ ஒரு குறி சொல்றவனை கூட்டிட்டு சபிச்சா சாபம் நிறைவேறும். இல்ல, இன்னைக்கு சபிக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்களே, இது சாபம் விடுறவங்க இருக்கிறாங்களே. அப்ப அந்த நாட்களில் சபிக்கிறவனா இவனை கூட்டிட்டு பணாசை காமிச்சு இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கோன்னு கூட்டிட்டு வந்தாங்க. இந்த திருசிய இவன் மேல தேவனுடைய ஆவி வரும். இவன் கட்டோட வார்த்தை சொல்றவனா இருக்கிறான் ஒரு சில நேரங்கள்ல. ஆனா இவன் 7 முறை பக்கம் சபிக்க வர்றான். ஆனா தேவ தொண்டையை பிடிச்சுக்கிறாரு. உங்களை எவனை சபிக்கிறான் அவன் தொண்டையை அவர் பிடிப்பாரு. இஸ்ரவேல் ஜனங்க மேல அவ்வளவு பிரியமுள்ள ஆண்டவர். உங்க மேல பிரியமெல்லாம் இருப்பாரா ஆண்டவர்? பிரியமுள்ள ஆண்டவர். சாபத்தை பத்தி கவலைப்படாதீங்க. ஒரு சில சாபத்தை குறிச்சு பயந்துருக்கீங்களா? ஒரு சில சாபத்தை குறிச்சு பயப்படுறீங்களா? தேவன் பேலமோட தொண்டையை பிடிச்சு சொன்னாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு புரியும். ஆனா அதுக்கப்புறம் இஸ்ரவேல் 25ஆம் அதிகாரத்துல என்ன வசனம் வாசித்தீங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க பெண்கள் இடத்துல விபச்சாரம் பண்றாங்க, அந்நிய ஸ்திரீகளோடு பாவம் பண்றாங்க, பாகால் சேவாவுடைய பலிபீடங்களை போய் நின்று வழிபட செலுத்துறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவ கோபம் அவர்கள் மூண்டது. தேவ கோபம் மூண்டுச்சுங்க. இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப நேசிச்சார் ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப நேசிச்சாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க தான் தன் கண்ணை குத்திக்கிற மாதிரி போய் என்ன பண்ணாங்க? பாவம் செஞ்சாங்க. நம்ம ஆண்டவர் பாவம் பரிகாரிதான். ஆனா பாவம் பார்க்காத பரிசுத்தர், அவர் மகத்துவம் உள்ளவர், மாட்சியம் உள்ளவர். அவர்கிட்ட போய் எல்லா பாவத்தை பண்ணிட்டு அவர்கிட்ட போய், ஆண்டவர் எனக்கு இது பண்ணல அது பண்ணல சொல்றதுக்கு ரைட்ஸே இல்லை. ஆண்டவர் சமூகத்துல உங்களை பரிசுத்தப்படுத்துங்க. வேதம் சொல்லுது, இன்று பரிசுத்தப்படுத்து நாளைக்கு அற்புதம் செய்வேன்னு சொன்னார் ஆண்டவர். இந்த யெகோவா ரஃபா அவர் என்ன பண்ணாரு பாத்தீங்க? அந்த என்னாகும் 24 சொன்ன பாத்தீங்களா? அதுல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஏன் விபச்சாரம் பண்ணானோ அவன் ஈட்டியில குத்தி கொண்டாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வாதம் நின்று போனதா. தேவ கோபம் மாறிச்சா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவ கோபம் இருக்கலாம். ஆஸ்வதிக்கப்பட வேண்டிய நம்ம இன்னைக்கு சாபத்துக்குரியவங்களா இருக்கலாம். ஆஸ்வதிக்கப்பட வேண்டிய நம்ம ஏதோ ஒரு சாபத்துல இருக்கலாம், ஏதோ ஒரு சாபத்துல நின்று கொண்டு இருக்கலாம், ஏதோ ஒரு இடத்துல விழுந்து கிடத்துட்டு அவரை குறை சொல்லி கொண்டு இருக்கலாம். அவர் பொய் சொல்ல மனமாற நல்ல மனுஷன் அல்ல, அவர் மனமாற மனுஷன் அல்ல, அவர் மனிதன் அல்ல. மனிதனோட அநேகத்தை கம்பேர் பண்ணுவாங்க. அநேகர் மனுஷனை போய் கடவுள்னு சொல்லுவாங்க. ஒருத்தர் கொடுத்துட்டானா அவங்க ஐயோ நீங்க சாமி மாதிரி சொல்லுவாங்க. இல்லைங்க, அவர் தெய்வம், சர்வல ராஜாதி ராஜா. அவனோட மகிமை யாருக்கும் வேணக்கூடாது, கொடுக்க கூடாது. அநேகர் ஒரு ஹெல்ப் பண்ணிட்டாங்கன்னா நீ கடவுள் மாதிரி காப்பாத்திட்டுமாங்க. கடவுள் காப்பாத்துறது அப்படி காப்பாற்ற மாட்டாரு. தேவன் காப்பாத்தினா உள்ளம் கையில வரைந்து கொண்டவர், உன்னை அழைத்தவன் சொன்னவர், உன்னை மேல் கண்மலை வெடிப்பு வச்சிருக்கன்னு சொன்னவர், உன்னோடு இருக்குன்னு சொன்னவர் விட்டு விலகிடுவாரா? உன்னை கை விட்டுருவாரா? அநேக சந்தேகம் நிறைய பேருக்கு என்னோடு இருக்குன்னு சொன்னார். இருக்கிறாரா? நிறைய பேர் கேட்பாங்க, பிரதர் என்னோடு இருக்கிறாரா? ஜெபிக்கும் போது அநேக நேரத்துல என்னோடு இருக்கிறாராங்கிற சந்தேகமா இருப்பதா, என்னோடு அவர் இருக்கிறார சந்தேகமா இருப்பதா, ஏன் ஆண்டவர் இப்படி உபத்திரம் வருது, ஏன் பிரச்சனை வருதுன்னு சொல்லி அழுகிறது உண்டு. என்ன காரணம்னா அவங்க நினைக்கிறாங்க இந்த தெய்வம் பொய் சொல்றாரு, இவன் செய்ய மாட்டான்னு நினைக்கிறாங்க. அதனாலதான் அவங்க வாழ்க்கையில பிரச்சனை. அவரே சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் சொல்றாரு. அவருக்கு அந்த பிள்ளைமா சொல்ற 5 விதமான தேவனோட வார்த்தையில வாய்க்கு தேவன் பிடிச்ச வரகு 5 விதமான ஆசீர்வாதம் சொல்றாரு. கூடாரங்கள் எவ்வளவு அழகான சொல்றாரு, 5 விதமான கண்கள் சொல்றாரு, எவ்வளவு காரியங்களை சொல்லிக்கொண்டே இருக்கிறாரு. அவ்வளவு ஆசீர்வாதம் சொல்றாரு. ஆனா இஸ்ரவேல் ஜனங்க தன்னுடைய பாவத்தினால சாப
சாபமா மாறிட்டாங்க. இஸ்ரவேல் ஆசைக்கப்பட வேண்டியவங்க ஏதோ ஒரு இடத்துல தேவ கோபத்துல ஆளாக்கிட்டாங்க. என்ன காரணம்? விக்கிரகம்னா வேசித்தனம் பாவங்களை செய்து தேவ கோபத்துக்கு ஆளானாங்க. தேவ கோபம் அவங்களை மூண்டது. இன்னைக்கு எந்த இடத்துல நீங்க தேவ கோபம் மூண்டு நிக்கிறீங்கன்னு பாருங்க. இந்த இடத்துல தேவ கோபம் மூண்டு நிக்கிறீங்கன்னு பாருங்க. உங்களோட பிரச்சனை என்னன்னா, நீங்க ஏதோ ஒரு இடத்துல உங்களுக்கு தேவனுக்கு ஒரு பாவம் செஞ்சுட்டு அதை நினைக்காம ஆண்டவரே ஏன் செஞ்சுட்டு ஏன் இப்படி நடக்குது நீங்க அவரை கேள்வி கேட்டு கொண்டிருந்தா உங்க வாழ்க்கையில அற்புதம் நடக்கவே நடக்காது. தேவ கோபம் தொடர்ந்து வந்துட்டே இருக்கும், பின்னாடி தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். சொல்ற புரியுங்களா? அவங்க அந்த இஸ்ரவேல் ஜனங்க போய் பாகாலுக்கு பலிபீட செலுத்துந்த சாப்பிட்டாங்க, அவங்களோடு சேர்ந்து கொண்டாங்க. யாருங்க அவங்க? இஸ்ரவேல் ஜனங்க, தேவன் அழைக்கப்பட்ட ஜனங்க, சொந்த ஜனங்க, அவருடைய சொந்த சாயல் இருக்கிற ஜனங்க. அவருக்கு விரோதம் பாவம் செஞ்சாங்க, துரோகம் பண்ணினாங்க. இன்னைக்கு நீங்க எது துரோகம் பண்றீங்க? நீங்க கவனிச்சு ஆராய்ஞ்சு பாருங்க. தேவ பிள்ளைகள் ஒரே சொல்ற ஆசீர்வாதத்துக்காக நீங்க தேடுறீங்கன்னா, ஆசீர்வாதம் எனக்கு வேணும்னா, நீங்க ஆசீர்வாதம் வந்துச்சு, ஆசீர்வாதத்தை பிள்ளைமை சொன்னா, ஆனா அதுக்கு தகுதி அவங்க இல்லை. ஆசீர்வாதம் நிறைய வாக்குத்தத்தம் உங்களுக்கு நிறைய இருக்குது, அதுக்கு நீங்க தகுதியானு பாருங்க. ஆண்டவரே தகுதி இல்லைன்னு சொல்லி உங்களை அறிக்கை பண்ணுங்க. ஆண்டவரே இந்த தகுதி இல்லாம இருக்கிறப்பா, இவ்வளவு ஆசீர்வாதம் சொன்னீங்களே, எனக்கு அதுக்கு தகுதி இல்லைன்னு தகுதிப்படுத்துன்னு கேளுங்க. தேவனை கர்த்தர் தகுதிப்படுத்தவராக இந்த காலை வெளிச்சம் பண்ணலாமா? இந்த காலை வெளிச்சம் பண்ணலாமா? கண்களை மூடி ஆண்டவரே இந்த காலை வேளை இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் சொன்னீங்களா? ஆண்டவரே யாரெல்லாம் ஆசீர்வாதத்துக்காக நின்று போராடி கொண்டிருக்கிறாங்களோ, இந்த வார்த்தையான நிறைவேறல, இந்த காரியம் வாழ்க்கையில் நிறைவேற சொல்லி கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் வாழ்க்கையில இன்னையிலிருந்து ஒரு ஆசீர்வாதம் வரும்படி செபிக்கிற அவளை ஆராய்ந்து பார்த்து இந்த ஆசீர்வாதத்துக்கு நேரா தேவனுக்கு நேரா தேவனுக்கு விலகாதபடி தேவ கரத்துக்குள்ள இருக்கவனை சோமன்ற ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. அவர் உங்க விட்டு விலகாதபடி அன்று பின்வாங்கி போற இறுதியும் ஆண்டவரே அது மேல பிரியமா இருக்கும்னு சொன்னீங்களப்பா. பின்வாங்கி போற ஆத்மா மேல தேவன் பிரியம்னு சொன்னீங்களப்பா. பின்வாங்கி போய் உடைந்து போய் ஆண்டவரே பல கேள்வியோடு என்னோடு இருக்கிறீங்களா என்னோடு இல்லையான்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கு நான் செபிக்கிறேன் ஆண்டவரே, அவர்களோடு இருக்கிறேன்னு சொல்லி இருக்கிறீங்க. நீங்க பொய் சொல்றதுக்கு மனிதன் இல்லப்பா, அதை புரிந்து கொள்ளுகிற இருத்தை தாங்கப்பா. நீங்க கரத்தை பிடிச்சுக்குங்க, உன்னை விட்டு விலகுவதில்லை, அவனை கைவிட சொன்னீங்களப்பா. யாரெல்லாம் ஆண்டவர் என்னோடு நினைக்கிறாங்களோ அவர்களோடு இருக்கிறத வெளிப்படுத்துங்க, அவங்களை பலப்படுத்துங்க, சகாயம் பண்ணுங்க, அவங்களை ஆசீர்வதிங்க. தேவ கரம் அவர்களோடு இருக்கட்டும். நேசனாக இயேசு கிறிஸ்து நாங்கள் ஜெபித்து பெற்றுக்கொள்வோம் நல்ல பிதாவே. ஆமென்.